திருச்சிற்றம்பலம். முதலாவதாக தல அமைப்பு. இத்திருக்கோயில் அமைந்துள்ள இடம் புதுக்கோட்டையிலிருந்து பொன்னமராவதி சாலையில் நற்சாந்துப்பட்டி என்னும் ஊரிலிருந்து மலையக்கோயில் என்று ஆனது. இம்மலைக்கோயில் முன்னர் ஒருக்கொம்பு மலை, திருஓதிக்கால், திருநாவலங்கிரி, பின் அதன் வழியே குன்றின் உச்சியில் தண்டாயுதபாணியும் விநாயகரும் இணைந்த சன்னதி உள்ளது. இவ்விரு சன்னதியுமே முன்மண்டபத்துடன் கூடிய ஒரு அமைப்பாகும். இக்கோயிலின் அமைப்பு, அதாவது இக்கோயிலானது 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது. மலையின் அடிவாரத்தில் காணப்படும் தெற்கு நோக்கிய கோயில் கீழ்கோயில் என்றும், மலையின் மேல் உள்ள கோயில் மேல் கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது. கீழ்கோயிலில் மேற்கு நோக்கிய வாசலில் முகமண்டபத்துடன் சேர்ந்த கோயில் ஒன்றும் உள்ளது. மேல் கோயிலுக்கு செல்வதற்கு தாரப்பத்தை படியும் மற்றும் படிவெட்டுப்பட்டையும் என தனித்தனி வழிகள் உள்ளன. இக்குன்றில் உள்ள 2 சன்னதியையும் தரிசித்த பின் சாரப்பாதை வழியே செல்லும் பொழுது ஆங்காங்கே விநாயகர் சன்னதி கோயிலை சுற்றி அமைந்துள்ளது. கல்வெட்டுச் செய்திகள். குடவரையின் அமைப்பு, லிங்கத்தின் அமைப்பு, மண்டபத் தூண்களின் அமைப்பு, மேலும் பல்லவரா பாண்டியரா முத்தரையரா என்று பல்வேறு கருத்துக்கள் உள்ளன. மேலும் இக்கோயில் சோழர் மற்றும் பாண்டியர்களின் அதிகார எல்லையாக இருந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. மேலும் படிவெட்டு பாதையில் ஏறும் பொழுது பக்கவாட்டில் ஒரு கல்வெட்டு உள்ளது. அது வெட்டுப்படி வழியாக மேலே சென்றால் முருகனது திருவடியை பற்றி நின்ற இடும்பனுக்கு மேலும் பிரதோஷம், மகா சிவராத்திரி மற்றும் முக்கிய நாட்களில்
சிறப்பு பூஜைகள் நடைபெறும். இங்குள்ள சிவபெருமானும் முருகப்பெருமானும் நச்சாந்துப்பட்டி நகரத்தாருக்கு குலதெய்வமாக விளங்குகிறது. அதில் ஊரின் பெயர் நாவலூர் என்றும் இறைவன் பெயர் காளீஸ்வரமுடைய நாயனார் என்றும் பதிவிடப்பட்டுள்ளது. பின்னர் ஒரு பிரகாரம் உள்ளது. அதை தரிசித்து வெளியே வரும்போது கோயில் திருப்பணிக்கான நன்கொடையை குலமங்கலம் கிராம மக்களிடமிருந்து முகமண்டபத்தின் மேற்கு பகுதியில் சங்கரநாராயணர் ஓவியம், இவர்களை தரிசித்துவிட்டு அடுத்ததாக ஒரு பாடல், நெருப்பான மேனியாய் நின்றே தெற்கு சுவற்றில் அமைந்திருக்கும் கல்வெட்டை, இது சடையவர்மன் குலசேகர பாண்டியனின் 3வது ஆட்சி ஆண்டு கல்வெட்டாகும். மேலும் வெளியில் சின்ன சிவலிங்கம் பாறையில் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு மேல் கோயிலுக்கு செல்லும் படிகளில் ஆடி மாதம் அருணகிரிநாதர் படி பூஜை சிறப்பாக நடைபெறும். இது ஒரு முக்கியமான செய்தியாகும். மலையை சுற்றி வரும்போது வடக்கே ஒருக்கமலை என்ற மலை சாய்ந்த நிலையிலும் அதன் அடியில்